நான் கோவிந்த் அண்ணாவோட பெரிய ஃபேன். எப்படின்னா ஃப்ரம் தைக்குடம் பிரிட்ஜ்ல இருந்து அந்த ஸ்டார்டிங் டைம்ல இருந்து அந்த கப்பா டிவில எல்லாம் காட்டு ரொம்ப பெரிய ஃபேன். அப்போ வந்து ட்ரிவாண்ட்ரம்ல ஷோ வரும்போது எப்படின்னா டிக்கெட்லாம் எடுத்து ஃபேமிலியாவே இன்க்ளூடிங் எல்லாருமே போயிட்டு வந்து எங்கேயாச்சும் பேக்ல நின்று பார்ப்போம். ஃபுல் ஷோவும் அப்படியே நின்று ஒரே ஸ்ட்ரெச்ல நின்று பேக்ல நின்று பார்ப்போம். ஸோ அவ்வளோ இது. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோவிந்த் வசந்தா அண்ணனுக்கு எனக்கு தெரியாது. ஓகே, அதே ஒரு இதுவா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அதை விட ரஞ்சித் அண்ணாவோட பெரிய ஃபேன். அப்போ அட்டக்கத்தியில இருந்து அந்த பாட்டுலாம் ஃப்ரீக்வெண்டா பாடிட்டு இருக்கிறது ரஞ்சித் அண்ணாவோட பெரிய ஃபேன். அப்போ ஆனால் இது நீலம் ப்ரொடக்ஷன் எனக்கு தெரியாது. ஓகே ஓகே. ஸோ அந்த அங்கே போகும்போது தான் எனக்கு ஓகே இது கோவிந்த் அண்ணாவோட மியூசிக்கில் ரஞ்சித் அண்ணாவோட இது அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஓகே இதுதான் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டுடியோவில் போகும்போது எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, ஒரு சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது, எப்போ பாடணும்னு தெரியல, ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகுது. அதெல்லாம் ஒரு இதுவாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கெலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அறிவாக இருந்தாலும் ப்ளூ ஸ்டார் படத்தோட டிரெக்டர் வந்து ஜெயக்குமார் அண்ணா, அந்த அண்ணாவும் இருந்தாங்க. ஒரு 8 லைன்ஸுக்கு நான் எப்படின்னா மார்னிங் ஒரு 11ல இருந்து ஈவினிங் 5 வரைக்கும் போயிட்டே இருந்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப நர்வஸா இருந்துச்சு. சோ நார்மலா வீட்ல இருக்கிறவங்களே ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லும் போது எனக்கு அது ரொம்ப இதுவா இருக்கும். சோ அங்கெல்லாம் நின்று பாடும்போது எனக்கு அது ரொம்ப நர்வஸா இருந்துச்சு. ஆனா கடைசியில வந்து என்னை விட வந்து அறிவு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எப்படியாச்சும் பாடணும், நீ அங்க இருந்து இங்க வந்திருக்க, ஸோ அதுக்கு வந்து உன்னோட எஃபர்ட்லாம் காட்டணும் அப்படி சொல்லும்போது, அதுவும் இல்லாமல் நீங்க அந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்து பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது வரல. என்னடா பண்றது, எப்படி நான் இதுக்கப்புறமா எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதுன்னு சொல்லும்போது அவங்க வந்து ஜெய் அண்ணா வந்து டீட்டெயிலாக சொன்னாங்கம்மா, இந்த மாதிரி அவங்க ரொம்ப வருஷமா லவ் பண்ண ஒரு கப்பிள்ஸை வந்து லாஸ்ட்டாக பார்க்க போறாங்க. ஸோ அந்த மூமெண்ட்ல நீ எப்படி ஃபீல் பண்ணுவேன், அப்படி கொஞ்சம் பாடு. ஸோ அப்படிலாம் சொல்லி தான் அந்த வாய்ஸ் டெஸ்டே முடிஞ்சுது. ஃபேண்டாஸ்டிக். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி ரெக்கார்டிங் இருந்துச்சா? வாய்ஸ் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நான் செலக்ட் ஆவேன் அப்படிலாம் நினைக்கல. இல்லை செலக்ட் எல்லாம் ஆக மாட்டேன். நிறைய பேர் வாய்ஸ் டெஸ்ட் எடுப்பாங்க, அதில் ஒன்று தான் நான் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமா பார்த்தா இங்கே ஃப்ளட்டு வந்துச்சுல்ல, அது ஸோ நிறைய ஒரு கேப் போச்சு. அப்போ நான் வந்து ஓகே எனக்கு இல்லை அப்படின்னு டிசைட் பண்ணேன். அப்போ வந்து ஃப்ளட்டு அந்த டைம்லேயே வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அறிவு சொன்னாங்க இந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ண, மறுபடியும் இதை ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ அப்போவும் இல்லை நீ வந்து செலக்ட் ஆகிட்ட, நீ தான் பாட போகிற அப்படின்னு சொல்லலை. ஓகே. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த 8 லைன்ஸ் தான், ஆனால் அது வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்துட்டு ஓகே சென்னையில் வந்தேன். அது ஓகே, அதுவும் ப்ரொடக்ஷன் வந்து எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. ஃப்ளைட் எகெயின் ஃப்ளைட்டு ஓகே. அப்போது இங்கே வந்துட்டு வந்து அவங்க வந்து ரெக்கார்டிங் வர சொன்னாங்க. நான் போனேன். அப்போ நான் வந்து கோவிந்த் அண்ணாவை ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். எனக்கு வந்து எக்ஸைட்மெண்ட்டுக்கு ஒரு அளவே இல்லை, அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வருஷமா ரொம்ப தூரத்துல இருந்து பெரிய ஆடிட்டோரியத்துல ஸ்டேடியத்துலலாம் இவங்க பார்க்கறது வந்து பார்த்துட்டு இருந்த நான் வந்து அவங்களுக்கே பாட போறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. கோவிந்தண்ணா பார்த்தப்போ என்னடா பண்றது அப்படின்னு தெரியல. ஆனா அவங்க அப்படிலாம் இல்லை, ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு ஃபர்ஸ்டா பாக்குறவங்க ட்ரீட் பண்ற மாதிரி அப்படி நல்லா ட்ரீட் பண்ணி ஓகே. அவங்க அப்போவே அறிவு என்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி நீ ப்ராக்டிஸ் பண்ணி அப்படின்னு. நான் சொன்னேன் ப்ராக்டிஸ் பண்ணேன், ஏன்னா நான் அந்த வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்படுத்தினல. ஸோ ஓகே அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமா ரெக்கார்டிங் ஃபஸ்ட்டு அறிவோட சேம் அதில் ப்ளூ ஸ்டாரில் வந்து வேற ஒரு பாட்டோட ரெக்கார்டிங் கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ அது ரொம்ப ஃபன்னாக இவங்க வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமா ஓகே நீங்கள் உள்ளே போங்க பாடலான்னு சொல்லிட்டு அண்ணா சொன்னாங்க எல்லா லைன்ஸும் 5 டைம்ஸ் வச்சு பாடிடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அந்த 5 டைம்ஸ் பாடும்போது அதில் ஏதாச்சும் ஒன்று கரெக்ட் ஆகும்ல, அதை செலக்ட் பண்ணி ஓகே நான் நினைச்சதை விட ஈஸியா முடிஞ்சிடுச்சு. ஓகே. அப்போ இது எவ்வளவு மணி நேரம் ஆச்சு? இது கொஞ்சம் ஒரு 2 hours. 2 hours இல்ல, அதுக்குள்ளே what an improvement. ஆமா. சோ நான் வந்து அப்போ எனக்கு புரிஞ்சது ஓகே நான் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி வந்ததுனால ஈவன் இஃப் அது 8 லைன்ஸா இருந்தா கூட நான் ப்ராக்டிஸ் பண்ணி வந்ததுனால ஓகே. ஸோ அது குவிக்கா முடிஞ்சுது. கரெக்ட். See, at the end of the day, art is always up for improvement. பாட்டு பேரை நம்ம சொல்லவே இல்லை. பாட்டு பேர் வந்து ரயிலை தள்ளும் மேகமே அப்படி. ரயிலை தள்ளும் மேகமே from Blue Star. Music by Govind. ஆமா.